வா. என்னாச்சு மேடம்? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதான் தனியா கூட்டிட்டு வந்தேன். என்ன மேடம்? இன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த மலரோட ஸ்வீட் பிசினஸ் இன்னையோட க்ளோஸ் ஆகணும். மேடம், ஒரே நாள்லயா? அது எப்படி மேடம்? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஆனா அது நடத்த எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும். மேடம், அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மேடம். மலருக்கு தெரியாம ஸ்வீட்ல உப்பள்ளி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொட்டணும். மேடம், அது எப்படி முடியும்? நேரம் பார்த்து தான் செய்யணும். ஸ்வீட்ல உப்பை கொட்டிட்டா அதை யார் வாங்குவாங்க? வாங்கினா கூட சாப்பிட்டு பார்த்துட்டு காரி துப்ப மாட்டாங்க. அதெல்லாம் சரிதான் மேடம். நான் எப்படியே உப்பு கொட்டுறேன்னு வச்சுக்கோங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு எப்படி அதிகமாச்சுன்னு கேட்டா நான் மாட்டிக்க மாட்டேனா? நீ எப்படி மாட்டுவ? நீயா ஸ்வீட்டை போட்டு எடுக்கிற? ஜஸ்ட் நீ ஹெல்ப் தானே பண்ணிட்டு இருக்க. அத சொல்லி நீ தப்பிச்சுக்கலாம். மலர் மேடம், நீங்க 2 முறை உப்பு போட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி பழைய தூக்கி அவன் மேலே போட்டுரு. இல்ல மேடம், வேற ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? பிரச்சனை வரணும்னு தானே நாம இத பண்றோம். நாம இதுல மாட்டிக்காம பாத்துக்கிறது தான் நம்மளோட வேலையை தவிர அதுல வர பிரச்சனைய பாத்துக்க வேண்டியது அவங்களுடைய வேலை. இத சொல்ல சொல்லி பிரகாஷ் தான் சொன்னாரு. நீ பிரகாஷ்க்கு ஹெல்ப் பண்ண தானே வந்திருக்க, அப்புறம் எதுக்கு யோசிக்கிற? நான் இப்படி ஒரே நல்ல காரியத்தை முடிக்கணும்னு நான் நினைக்கல மேடம். கூடவே இருந்து வாட்ச் பண்ணி டைம் பார்த்து முடிக்கணும்னு தான் நான் நினைச்சேன். அதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுத்துக்க கூடாது ஸ்ரீமதி. இந்த மலர் இருக்காளே, அவ ரொம்ப உஷாரானவ. அவ சுதாரிச்சிடுவா. அதுக்கு முன்னாடி நாம நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணும். மேடம், நீங்க சொல்றதும் சரிதான். இன்னைக்கே முடிவு கட்டுறதுதான் நல்லது. அப்ப போய் முடிச்சு வச்சிடு. உனக்கு வெளியில ஹெல்ப் பண்றதுக்கு தான் நானும் என் தம்பி சிவாவும் இருக்கோம். எப்போ உதவி தேவைப்பட்டாலும் உடனே நாங்க வந்து ஜாயின் பண்ணிடுவோம். மேடம், தேவைப்பட்ட நானே கூப்பிடுறேன். வெரி குட். அவ்வளவுதான். சரிங்க மேடம், நான் போய் வேலையை பாக்குறேன். பார்த்து ஜாக்கிரதையா பண்ணு. சரிங்க மேடம். என்ன ஸ்ரீமதி, பாக்ஸ் எல்லாம் எங்க? பாக்ஸ் அங்க எதுவுமே இல்ல சார். இல்லையா? மலர், பாக்ஸ் வாங்குனியா இல்லையா? இரு. வாங்கியாச்சு அர்ஜுன், நம்ம ரூம்ல தான் வச்சிருக்கேன். ஓ, எனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். அர்ஜுன், சிம்ல நான் வச்சிருக்கேன். இது இப்படியே இருக்கட்டும், இல்லனா ஜீரா கட்டி ஆயிடும். சரி, நான் பாத்துக்கிறேன். ஹலோ. சொல்லுங்க சார். ஹலோ ஹலோ. சார் கேக்குதா? ஸ்ரீமதி கொஞ்சம் இது பாருங்க. ஹலோ ஹலோ சார், கேக்குதா? போடு உப்பள்ளி போடு. யாராவது வந்தாங்கன்னா நாங்க சொல்றோம். போடு சீக்கிரம். அர்ஜுன் வரா. புது புது ஸ்ரீமதி, நான் பாத்து. சரிங்க சார். அர்ஜுன், ஆரம்பிச்ச அன்னைக்கே உன் ஸ்வீட் பிசினஸ் ஊத்தி மூட வைக்கிறேன்டி. அது தாண்டி துர்கா.
ஸ்ரீமதி மேடம் இங்க வாயேன். ஸ்வீட்டை வச்சு பூஜை பண்ணிடலாம். ஸ்வீட்டை எடுத்துட்டு போக ஆள் வந்திருக்காங்க மேடம். வரட்டும், அதுக்குள்ள நம்ம பூஜை பண்ணிடலாம். சரியா அர்ஜுன்? வா வா ஸ்ரீமதி. அர்ஜுன் வா, போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். வா